ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி இந்த உலகமே ஒரு பெரிய லெவல்ல கொந்தளிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு விஷயம் போயிட்டு இருக்குது. இந்த புறம்போக்க பத்தி தான் நான் சொல்றேன். இவனை யாரும் பார்க்காதவங்களும் இருந்திருக்க முடியாது. இவனை பத்தி பேசாதவங்களும் கிடையாது. அவ்வளோ நம்மளுடைய இன்ஸ்டா ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இவனை பத்தி தான் எல்லாரும் பேசி புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனசுல வேதனைகளும் வலிகளும் தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த புறம்போக்க பார்த்தாலே ரொம்ப டென்ஷன் ஆகுது. நமக்கே அப்போ எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. இதெல்லாம் ஏன் உயிர் வாழ்ந்ததுன்னே தெரியல. கவுண்டமணி சார் சொல்ற மாரி, "இவர தெரியல, இவரு தான் பிரிட்டிஷ் இளவரசர்" அப்படின்னு சொல்லுவாருல்ல. அந்த மாரி தான் இவன் அப்படியே மூஞ்ச வச்சிருக்கான் புறம்போக்கு. இவன் பண்ணுன வேலைலாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லங்க. இவன் எங்க பொறந்திருக்கான்னா, நியூயார்க்ல பொறந்து வளர்ந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, 1970கள்ல சாதாரணமான ஒரு இடத்துல தனியார்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுவும் மேத்ஸ் டீச்சரா இருந்திருக்கான். இந்த புறம்போக்கோட டீச்சிங்க பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாணவர்களோட ஒருவரோட தந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர கூப்பிட்டு, "நீ இந்த இடத்துல ஒர்க் பண்றத விட இன்னொரு ஒரு வங்கியில நம்ப அ வந்து முதலீடு பண்ணுவோம்." அப்படின்னு சொன்னதும், இவன் முதலீடு பண்ணுன இடத்துல பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ரொம்ப அதிகமா பணம் கிடைச்சிருக்குது. ஸோ 4 ஆண்டுகளுக்கு அவர் அங்கு ஒரு கூட்டாளியாக இருந்திருக்கிறார். 1982 அ அந்த டைமிங்ல பார்த்தீங்கன்னா, அவர் தனது சொந்த நிறுவனத்தையே உருவாக்கியிருக்காரு. அந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்டின்னா, 1 பில்லியனுக்கு மதிப்புள்ள வாடிக்கையாளர்கள் சொத்துக்களை நிர்வகித்து வந்தது. அப்பனா பாத்தீங்க அவன் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா முன்னேறி இருக்கான் அப்டின்னு சொல்லிட்டு. பணம், புகழ்ன்னு வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல? ஜாலியா போத, எல்லாமே பொண்ணு அப்படி இப்படின்னு ஜாலியா என்ஜாய் பண்ணி லைஃப வாழ்ந்திருக்கான். இதுல பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அது மட்டும் இல்லங்க, நெறைய ஸ்டார்ஸு, நம்ப ரொம்ப மதிக்கக்கூடியவங்கலாம் கூட இந்த பெயர்ல இடம் பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் நம்ப தமிழ்நாட்டுல ஆ மோடி ஐயா அவர்களுடைய பேரும் தான் இதுல இடம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே நாட்டுக்கும் பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாதுன்னு தான் சொல்லலாம். இந்த மாரிலாம் இருந்தா எந்த நிலைக்கு போக போகுதுன்னு தெரியல. இது போலலாம் பார்த்தீங்கன்னா, அரபு கண்ட்ரிலலாம் ஒரு நாளும் இந்த மாரி ஒரு பிரச்சனைலாம் நம்ம சரித்திரத்திலே பார்த்தது கிடையாது. ஏன் அப்டின்னா, நடக்கும். நடந்திருந்தா அந்த நாளே தண்டனை கிடைக்கும். அன்னைக்கே வெட்டி எடுப்பாங்க. சோ அந்த மாரி தான் நடக்குமே தவிர, இங்கெல்லாம் சட்டதிட்டம்ங்கிறது ரொம்பவுமே இலகுவா இருக்கு. இத பயன்படுத்தி தான் இவனுங்க எல்லாருமே ரொம்பவுமே ஜாலியா என்ஜாய் பண்ணியிருக்கானுங்க. அதிகாரத்த கையில வச்சுக்கிட்டு எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண்கள மட்டும் தான் குறி வச்சு இந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைங்க கூட விட்டு வைக்கலங்க. அது மட்டுமா, ஏன் அந்த மனிதர்களோட மாமிசத்தலாம் தின்னுட்டு இருந்திருக்கானுங்க. இவன்லாம் மனுஷ பிறவி தானா? இல்லன்னா மிருக பிறவியான்னே தெரியல. அந்த அளவுக்கு சந்தேகமா இருக்கு. இவனெல்லாம் எப்படி பெத்து விட்டுருக்காங்கங்கிறது தெரியல. அவ்ளோ கோவம் வருது. இந்த பசங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்ளோ அழுவுறாங்க. சின்ன சின்ன வயசு. ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பசங்களெல்லாம் கூட சீரழிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இது ஆனா அதுக்கு முன்னாடி இவன் செத்துட்டான். இன்னைக்கு அவன் இருந்திருந்தானா, கண்டிப்பா இது பெரிய இதுல பிரச்சனையா இருக்கும். இவன சாதாரணமா சாவடிச்சிருக்க கூடாது. அந்த மாரி எல்லாருமே கொந்தளிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப மனவேதனையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் அமெரிக்கால தெரிஞ்சுட்டு, இன்னும் நெறைய நாடுகள்ல பார்த்தீங்க அப்டின்னா, தெரியாம இருக்குது. நெறைய பேர் செய்ற தப்புலாம் தெரியாம தான் இருந்துட்டு இருக்குது. ஏன்னா, அப்படிதான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு டெல்லியில 800 பேர் காணாம போறாங்க. எங்க போறாங்க? என்ன பண்றாங்கன்னே தெரியல. எவன் கடத்துறான்னு தெரியல. எவன் கடத்திட்டு போய் இந்த மாரி வேல பார்த்துட்டு இருக்கானோ தெரியல. இத எல்லாத்துக்குமே சரி, ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் இருந்தா மட்டும் தான் எல்லாருமே தப்பிக்க முடியும். இல்ல அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது இந்த நாட்ட பொறுத்த அளவுக்கு. உண்மையாவே சொல்லணும் அப்டின்னா, இந்த மாரி அன்னைக்கு துபாய்ல ஒரு ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க. நைட்டு 12 மணி, 1 மணிக்கு போனா கூட எனக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல அப்டி கிடையாது. அந்த மாரிலாம் முடியாது. அந்த அளவுக்கு நாடு மோசமா போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் சட்டம் ஒழுங்கு இல்லாம இருக்கிறது தான். அன்னைக்கு செய்றான் ஒருத்தவன் பாலியல் குற்றம் செய்றானா, அன்னைக்கு அந்த குற்றத்துக்கான தண்டனைய குடுத்து, அவன அன்னைக்கே ஒரு வழி பண்ணி விட்டுருந்தா தான், கிழிச்சு எடுத்திருக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் அன்னைக்கே தண்டனை எப்படி இருக்கணும்னா, ஒண்ணு சுட்டுக் கொல்லணும். அப்படி இல்லன்னா மக்கள்ட்ட குடுத்து அவன எப்படியெல்லாம் சாவடிக்க முடியுமோ, நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி குடுத்துட்டோம்னா, அழகா அவங்களே சாவடிச்சுருவாங்க. இந்த மாரிலாம் இருந்தா தாங்க நம்ம நாட்டுல தப்பிக்க முடியும். குழந்தைங்கள கூட உண்மையா சொல்றேன், பொம்பள புள்ளைங்கலாம் பெத்தா அவ்ளோ சந்தோஷப்படுவாங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே. இப்பலாம் ரொம்ப பயமா இருக்குது. பொம்பள புள்ளைங்கள பெத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா, அத சேஃபா நம்ம வளர்க்கணும். அத எந்த அளவுக்கு பத்திரப்படுத்தணும். நம்ம நல்ல பாதுகாப்பா இருந்தாலும் வெளியில பாதுகாப்பு இல்ல. வெளியில பார்த்தோம்னா ஸ்கூல்ல பாதுகாப்பு இல்ல. இப்படி போற இடம் பூரா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னா, என்னதான் பண்ண முடியுங்கிறது தெரியல.
நீண்ட நாள் வீரியமடைந்த ரகசியமான ஆவணங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம், வீடியோ, அவனுடைய மெயில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, பொதுமக்களுக்கு கிடைக்கின்ற அளவுக்கு வந்து இந்த வந்து எப்ஸ்டீனோட தொடர்பான பெரிய பேர்களுக்கும், அவனுக்கும் நடந்ததை வந்து புதிய வெளிச்சத்துக்கு வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அத நெட்ல எல்லாரும் சர்ச் பண்ணா, இது எல்லாமே நம்மளுக்கு வந்துருது. இவன் என்ன பண்ணுனான்? இவன் என்ன எந்த மாரிலாம் இருந்தான்? அப்படிங்கிறத அத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவன் கூட யாரெல்லாம் லிங்க்ல இருந்தாங்க அப்படின்னா, நெறைய பொலிட்டீஷியன், பில்லியனரிஸ், ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஹாலிவுட் கனெக்ஷன் இப்படி எல்லாருமே வந்து இவன் கூட லிங்க்ல இருந்திருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து இவன் அமெரிக்கால வந்து பாலியல் குற்றவாளிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்து 3வது இடத்துல இருக்கிறான். ஸோ இவன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, இவன் வந்து ஜெயில்லயே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க. இத நம்ப ஊர் சொன்னா கூட நம்பலாம். ஒரு அளவுக்கு தான் நம்ப முடியும். ஆனா இது வந்து அமெரிக்காவுல சிசிடிவி ஒர்க் ஆவல அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆனா அந்த டைம் பார்த்தீங்கன்னா, காட்ஸும் வந்து அ டியூட்டில இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்புற மாரியே இல்ல. பொதுவா நம்ம ஊர்ல நடக்கிற மாரி தான். ஏதாவது ஒரு பாலியல் குற்றம் பண்ணனாலோ, இல்ல போதைக்கு வந்து கஞ்சா அரெஸ்ட் பண்ணுனாலோ, கைய உடைச்சு மாவு கட்டுற போடுற மாரி தான். அதேபோல பார்த்தீங்கன்னா, பாலியல் குற்றவாளி பண்ணவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம ஊர்ல அப்டின்னா, என்ன நடக்கும்? ஜஸ்ட் வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து இது ஒரு பெரிய பூதாகரமா ஆக்கி, அவனே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது போல கதைகள வந்து நம்ம நெறையாவே படிச்சிருக்கோம். இதுல வந்து என்னன்னா, அவங்கவங்க நேம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள கொலை பண்ணியிருப்பாங்க. இதுதான் அங்க நடந்திருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மதான். மக்கள் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. இத நம்புறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, நீங்கலாம் என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத மட்டும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருங்க. இந்த மாரி நாய்லாம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த நாட்ல வந்து தெரிஞ்சுட்டு, இன்னும் சில பேரோட விஷயம்லாம் வந்து இந்த மாரி தெரியாமலே இருக்குது. உள்ளுக்குள்ள குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா நெறைய பேருக்கு தெரியறதில்ல. இது போல ஒவ்வொரு விஷயமும் வெளில வந்து வேற லெவல் தண்டனையா குடுத்தா தான், நம்ம தமிழ்நாடு ஆகட்டும், எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் இருந்தா தான், பெண்களாகட்டும், பச்சை குழந்தையாகட்டும் நிம்மதியா இருக்க முடியும். ஏன்னா, அப்படி இல்லன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா, சின்ன குழந்தைங்கள கூட விட்டு வைக்க மாட்றானுங்க. இந்த மாரி புறம்போக்கு நாய்ங்க. இவனெல்லாம் என்ன மாரி படிச்சிருக்கானுங்களா? இல்ல என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு தெரியல. இந்த மாரி ஒரு இதெல்லாம் நடந்தத நெனச்சாலே வந்து, எ இது என்ன இது ஒரு கனவா? அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு கொடூரமா எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கானுங்க. அவ்ளோ கொடூரமா பாலியல் ரீதியா அவங்களுக்கு கொடுமைப்படுத்தி, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி, சின்ன சின்ன பசங்க எப்படி இவனுகளுக்கெல்லாம் இந்த மாரி வந்து வ மனசு வந்ததுன்னு தெரியல. அ எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு கொந்தளிப்பா இருக்குது. நம்ம சொல்ற நமக்கே. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த விஷயம் வந்து ரொம்ப மனச பாதிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என் மனசுல இருந்த கொந்தளிப்ப எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நம்மளுடைய சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இருக்கிறவனுக்கு எந்த மாரி தண்டனை குடுத்தா கரெக்ட்டா இருக்கும்? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க.